இல்ல இது அரசியலே எடுக்க முடியாது. ஏன்னா விஜய் அவங்க போவாங்க அப்படிங்கிறத நம்ம தான் முதல்ல சொன்னோம். அது அவங்க போறதுக்கும் ஒரு 4 ஹவருக்கு முன்னாலயே சொல்லிட்டோம். அவங்க கண்டிப்பா சிவகங்கைக்கு இன்னைக்கு போவாங்க, இல்ல நாளைக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தோம். ஆனா அவங்க ஈவினிங் ஒரு 7:30 மணிக்கிட்ட போயிருக்காங்க. போய் அங்க போய் பார்த்துருக்காங்க. ஆனா இது வந்து அரசியலா அவங்க பண்ணணும்னு நினைச்சிருந்தால், அவங்க போறக்கூடிய அந்த புரோட்டோகால வந்து வெளிய கசிய விட்டுருக்கலாம் 1. 2வது அதற்கான ஏற்பாடுகள அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர கூப்பிட்டு, நாங்க இப்படி வாரோம். நீங்க இந்த ஏற்பாடெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது எதுவுமே செய்யாம, அவங்க அந்த கார் வந்து அந்த வீட்டுக்கு முன்னால நிக்கிறது வர வந்திருக்கிறது யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள அவர் கார்லேருந்து இறங்குன அப்புறம் தான் விஜய் அவங்க வந்திருக்காங்கங்கிற ஒரு பரபரப்பு அந்த வீட்டுக்குள்ள பற்றி கிடந்து, அதுக்கு பிறகு வெளிய மக்களுக்கெல்லாம் பரவ ஆரம்பிக்குது. கூட்டம் வரக்குள்ள ஒரு 5 நிமிஷத்துல அங்க பேசிட்டு கிளம்பி போறாங்க. இங்க வந்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் 2 தான். முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த தாயோடு, அந்த தம்பியோடும் அவங்க தொலைபேசியில பேசிட்டாங்க. அதுபோல எடப்பாடி பழனிசாமி ஐயா அவங்களும் பேசிட்டாங்க. மற்றபடி நிறைய பேர் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க தொல் திருமாவளவன் போன்றவங்கலாம் போய் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஆனால் யாரையுமே எங்களுடைய உறவு என்று அந்த வீட்டுக்காரங்க அடையாளப்படுத்தல. ஆனா விஜய் அவங்கள மட்டும்தான் எங்களுடைய அண்ணன் வந்து பார்த்தார் என்று ஒரு பதிவு அவங்க போடுறாங்கன்னா, விஜய் அவங்க வந்து இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் எவ்வளவு பெரிய ஆதிக்கத்தையும் ஆளுகையும் செலுத்தியிருக்காரு நீங்க பாருங்க. இதுதான் உண்மை. முதலமைச்சர் பேசினாரு, எடப்பாடி பழனிசாமி ஐயா பேசின எல்லாருமே பேசினாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம். முதலமைச்சர் பேசினாங்க, எதிர்க்கட்சி தலைவர் பேசினாங்க. ஆனா விஜய் அவங்கள மட்டும்தான் அண்ணன் எங்களை வந்து பார்த்தார் அப்படிங்கிற ஒரு உறவோடு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ மக்கள் இப்போ ஒரு தெளிவாயிட்டாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மை.